ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களோட இந்த வேத பாட வகுப்பில் இணைவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, இந்த கிருபை நிறைந்த விலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்தபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தேவரை கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கும் பேறுகளுக்கும் வெளிப்படுகின்ற அன்பின் ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இரு திறத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று இஸ்ரவேலர், மற்றொன்று புறவினத்தார் என்று இஸ்ரவேலரால் சொல்லப்படுகிறவர்கள். இந்த இரு திறத்தாரையும் ஆண்டவர் இயேசு தேவனை சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் இயேசு பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் நாம் ஏற்கனவே கவனித்தோம். இது திரித்துவ தேவன் என்பதற்கு ஒரு அற்புதமான வசனம். தேவன் திரித்துவமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த எபேசியர் 2:18 மிக அவசியமானது. ஏனென்றால் இங்கே நாம் ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம், பிதாவினிடத்தில் பிதாவை பார்க்கிறோம், அடுத்தது அவர் மூலமாய் இயேசு மூலமாய். ஆகவே திரித்துவத்தை இந்த வசனத்தில் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆக்சஸ் டு காட், கர்த்தரை நெருங்கி சேருகின்ற அந்த அனுபவம், சேரும் ஸ்லாக்கியம், கடந்த வகுப்பில் நாம் கவனித்து, சேரும் ஸ்லாக்கியம் என்றால் நாம் நேரடியாக போக முடியாது, மற்றும் ஒருவருடைய உதவியோடு நாம் போய் சேர்வது. இதற்கு நாம் கடந்த முறை யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18, 15, 16 வசனங்களில் பரிசுத்த யோவானுடைய உதவியோடு பரிசுத்த பேதுரு அந்த பிரதான ஆசாரனுடைய அரண்மனைக்குள்ளே போவது, அல்லது ஆண்டவரை விசாரிக்கின்ற இடத்துக்கு அவர் போவதற்கு அவரால் போக முடியாது. ஆனால் அவரை விட அந்த பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமான யோவான் அங்கே இருப்பதினால் அவர் மூலமாக போகிறார். இது அந்த சேரும் ஸ்லாக்கியம் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு உதாரணமாக நாம் கடந்த முறை கவனித்தோம். இன்றைக்கு நாம் கவனிப்பது 19ஆம் வசனத்திலிருந்து 22 வசனம் வரை நாம் கவனிக்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை. இந்த பை த ஆக்சஸ், அதாவது கர்த்தரை சேரும் ஸ்லாக்கியம், அந்த ஸ்லாக்கியத்தால் நமக்கு கிடைக்கின்ற 2 நன்மைகளை இங்கே வாசிக்கிறோம். ஒன்று ரிலேஷன்ஷிப். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களில் நாம் கவனிக்கின்ற ஒன்று, அந்த பை த ஆக்சஸ் டு காட், அதாவது ஆவியானவரால் இயேசு மூலமாய் பிதாவிடத்தில் இரு திறத்தாரும், தேவன் உள்ளவர்களும் தேவன் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களும் ஒரே சரீரமாக உருவாக்கி ஒரு புது மனிதனாக சிருஷ்டித்து அவர்கள் தேவனுடைய சேருகின்ற ஸ்லாக்கியத்தை, அதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஆக்சஸ் டு காட், கர்த்தரை அணுகி செல்லுகின்ற, கர்த்தரை நெருங்கி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு. இப்படி நெருங்கி செல்வதனால் நமக்கு கிடைக்கின்ற, சபைக்கு கிடைக்கின்ற 2 மேன்மைகள். ஒன்று ரிலேஷன்ஷிப், உறவு. 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் இந்த சேரும் ஸ்லாக்கியத்தினால, தேவனை சேரும் அந்த ஸ்லாக்கியம் கிடைத்ததுனால
நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். முதலாவதாக இந்த ஒரு உறவு உண்டாகிறது. இதுவரைக்கும் எல்லாருமே அந்நியர்கள், பரதேசிகள், என்ன சொல்ல போனால் ஏலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ஏலியன்ஸ், அடுத்தது ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஏலியன் என்றால், அந்நியன் என்றால் கூடவே இருப்பாங்க, ஆனால் வேறு இனமாக இருப்பாங்க. உதாரணமாக இஸ்ரவேல் இருக்காங்கன்னா இஸ்ரவேல் நடுவில் மற்ற இனத்தவர்களும் இருந்தாங்க. ஆனால் அவர்களை இவங்க அந்நியன் என்று சொல்லுவார்கள். அதாவது ஏலியன்ஸ், ஆங்கில வார்த்தை ஏலியன்ஸ். அந்த ஏலியன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் ஒன்றாகவே இருப்பாங்க, அவங்களோடு பணி செய்வாங்க, அவங்களுக்கு பணி செய்வாங்க, அவர்களோடு எல்லாவற்றிலும் பழகுவார்கள். ஆனால் இவர்கள் வேறு இனம். அதை குறிப்பதற்குத்தான் அந்நியன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது பரதேசி என்றால் இவர்கள் ஆங்கிலத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பரதேசி என்றால் இவர்கள் அறியப்படாதவர்கள், வேறு நாட்டை சார்ந்தவர்கள். பரதேசி, வேற தேசம். பர என்றால் அடுத்த, வேற, லோகம், பரலோகம். அதுபோல் ஸ்திரீ, பரஸ்திரீ. இது பர என்றாலே அது வேறன்னு அர்த்தம். அப்படின்னா பரதேசி என்றால் என்ன? இவன் இந்த ஊர்லேயே இல்லை. அந்நியன் என்றால் கூட இருப்பான், ஆனால் வேறு இனம், வேறு பழக்க வழக்கம், வேறு மொழி, வேறு கலாச்சாரம், இப்படி இருக்கிறவங்கள அந்நியன் என்று வேறும் சொல்லுகிறது. அடுத்தது பரதேசி என்றால் இவன் அறியப்படாதவன், ஆனால் இவன் ஸ்ட்ரேஞ்சர். இவன் யார்? இவன் பரதேசி தான், அறியப்படாதவன், வேறு எங்கேயோ இருக்கிறவன். வேறும் சுட்டி காட்டுகிறது எபேசியர் 2:19, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல். ஒன்று, அறிந்தும் நீங்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள், அதுதான் அந்நியன். பரதேசி என்றால் நீ அறியப்படாதவன். இனிமேல் நோ மோர், நீ இனிமேல் யார் கிடையாது, நீ அந்நியனோ அல்லது பரதேசியோ அல்ல. அப்படின்னா த ஆக்சஸ் டு காட், கர்த்தரை சேரும் ஸ்லாக்கியத்தினால, ஆண்டவர் இயேசு சிலுவையில் சிந்த இரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் இயேசு பிதாவினிடத்தில் இருதரத்தாரையும் மனித குலத்தை ஒன்றாக்கி இவர்களை தேவனை சேரும் ஸ்லாக்கியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். தேவனை சேரும் ஸ்லாக்கியத்துக்குள்ளே போகும்போது அவர்களுக்கு கிடைக்கின்ற முதலாவது மேன்மை ஒரு உறவு கிடைக்கிறது. அதான் ரிலேஷன்ஷிப் என்று சொன்னேன். நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு மார்க்கமும் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு உறவு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற தெய்வத்தை அப்பா என்று அழைப்பது தான் இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆகவே வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, இது கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு உறவு. ஆகவே தான் நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை தகப்பன் அப்பா என்று அழைக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை மூத்த சகோதரன் என்று அழைக்கிறோம், ஆவியானவரை தேற்றரவாளன், நம்மோடு இருக்கிறவர் என்று நம்ம அழைக்கிறோம். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவனை, திரித்துவ தேவனே உறவுக்குள் தான் இருக்கிறார். ஆகவே இது சேரும் ஸ்லாக்கியம் வரும்போது, அந்த ஆக்சஸ் டு காட் வரும்போது நமக்கு கிடைப்பது முதல்ல ஒரு உறவு கிடைக்கிறது. என்ன உறவு? we are no more strangers or aliens. நாம் இனி பரதேசியோ அல்லது அந்நியனோ அல்ல. அடுத்தது வேறும் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தான். இன்னும் சொல்லப்போனால் யூ ஆர் த சிட்டிசன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தை சார்ந்தவர்கள். உங்களுடைய சிட்டிசன்ஷிப், அந்த குடியுரிமை மாறி போகிறது. அடுத்தது இனி நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டார். அப்போ இந்த ஆக்சஸ் டு காட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உறவை உண்டாக்குகிறது. ஒன்று, இனி நான் பரதேசியோ அந்நியனோ அல்ல. இரண்டாவது, பரிசுத்தவான்களோடு எனக்கு ஒரே சுதந்திரம். இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தவான்களோடு நான் ஒரே நகரத்தான். என்ற சிட்டிசன்ஷிப், என்ற குடியுரிமை பரிசுத்தவான்களோடு கூட. பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யோவான், பரிசுத்த யாக்கோபு, எல்லாரோட, பரிசுத்த பவுலோடு எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் நானும் அவர்களோடு ஒரே நகரத்தில் வாழ்கிறவன். அடுத்தது, நான் தேவனுடைய வீட்டார். இந்த மூன்று அனுபவங்களும் முதல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது. அடுத்தது எபேசியர் 2 20, 21, 22 வசனங்களில் கர்த்தர் மறுபடியும் நமக்கு ஒரு கட்டி எழுப்புகின்ற அனுபவத்தை கொண்டு போகிறார். ரிஸ்டோரேஷன் என்ன செய்கிறார்? மறுபடியும் பார்த்தீங்கன்னா 20, 21, 22 அப்போஸ்தலர்,
தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆகவே இயேசு என்ற மூலைக்கல்லின் மேல் அப்போஸ்தலர்கள் வைக்கப்படுவாங்க, அதுக்கு மேலே தீர்க்கதரிசி வைக்கப்படுவார்கள், அதுக்கு மேலே நாமும் இசைவாக இணைத்து கட்டப்படுகிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களில் 2 விதமான மேன்மைகளை சபைக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஆக்சஸ் டு காட், கர்த்தரை அணுகி சேர்வதால் அவரை சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததால் நமக்கு கிடைக்கிற 2 மேன்மைகள். ஒன்று, நாம் ஒரு உறவுக்குள் வருகிறோம். இரண்டாவதாக நாம் கட்டி எழுப்பப்படுகிற கர்த்தருடைய ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்துக்குள் வருகிறோம். இதைத்தான் நாம் முதலிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை கர்த்தர் உயிர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்த நம்மை, அதை மரித்து கிடந்தவனை கர்த்தர் உயிரளித்து அவனை உயர்த்தி இயேசுவோடு கூட உன்னதங்களில் வைத்திருக்கிறார். இது ஒரு அனுபவம். அடுத்தது, கர்த்தர் நம்மை தேவனோடு சேரும் ஸ்லாக்கியத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வரைக்கும் நாம் பார்க்கின்ற கருத்து ஒன்று, நமக்கு ஒரு புது உறவு உண்டாகிறது. கிறிஸ்தவம் என்பது உறவு. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. இது ஒரு நம்பிக்கை, கோட்பாடு எதுவுமே இல்லை. நாம் அறிந்திருக்கிறோம், உலகத்தில் உள்ள மேஜர் ரிலிஜன் நிறைய இருக்குது. உதாரணமாக யூத மதம், அது ஒரு மேஜர் ரிலிஜன். அடுத்தது இஸ்லாம் ஒரு மேஜர் ரிலிஜன். அதே போல் புத்த மதம், கன்ஃபூஷியஸ், சோரா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மேஜர் ரிலிஜன் தான். அந்த மேஜர் ரிலிஜன் எல்லாவற்றுக்கும் பார்த்தால் ஒரு ஃபவுண்டர், ஒரு உருவாக்கினவர். அந்த மதத்துக்கு உதாரணமாக யூத மார்க்கம் என்றால் ஆபிரகாம் இருப்பார், சோராஸ்ட்ரிசம் என்றால் அங்கே ஒருத்தர் இருப்பார், கன்ஃபூஷியஸ் என்றால் கன்ஃபூஷியஸ் பின்னாடி இருப்பார், முஸ்லீம் இஸ்லாம் மதம் என்றால் அங்கே முஹம்மது நபி இருப்பார். ஆகவே ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க. அந்த ஃபவுண்டர்ஸோட கல்லறைகள் எல்லாமே இன்றைக்கும் மூடி தான் இருக்குது. ஆபிரகாமாக இருக்கட்டும், இல்லை எந்த மேஜர் ரிலிஜனை உருவாக்கினவர்களுடைய கல்லறைகளும் மூடி தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் கல்லறை மாத்திரம் தான் திறந்திருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்தவ மதத்தினுள்ள இங்கே மனிதர்களை அடிப்படையாக கொண்டு மதம் அல்ல. அதாவது மேஜர் ரிலிஜன் எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மேன், ஒரு மனிதனை அடிப்படையாக கொண்டு வருவது. ஆனால் கிறிஸ்தவம் மனிதனை அடிப்படையாக, ஆண்டவர் இயேசு அடிப்படையாக வருவதாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மனிதனோடு நின்றுகள் அவங்களுக்கு ஒரு கொள்கை வரும். அடுத்தது, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பிரின்சிபிள், ஒரு பர்சனாலிட்டியும் இருக்குது, ஒரு பிரின்சிபிளும் இருக்குது. இது பர்சனாலிட்டியெல்லாம் எங்கே இருக்குன்னா இன்றைக்கி கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்க. மேஜர் ரிலிஜனோட பர்சனாலிட்டி எல்லாம் அதை உருவாக்கினவங்களாம் கல்லறைக்குள்ளே இருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் முக்கியப்படுத்தினது அந்த கொள்கைகளை, பர்சனாலிட்டியில் அந்த பிரின்சிபிள். யூத மதமா இது கொள்கைகள், இந்த மதமா இதுக்கு எந்தெந்த கொள்கை, ஒவ்வொரு மதத்துக்கும் கொள்கைகள். ஆனால் கிறிஸ்தவத்துக்கு நாம் கொள்கை அல்ல, ஆழ்த்தத்துவம். நாம் பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ணி இல்லை, நாம் பர்சனாலிட்டி, இயேசு என்ற ஒரு ஆழ்த்தத்துவத்துக்குள். அதனால தான் எபேசியரில் 30க்கும் மேற்பட்ட முறை வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், உன்னதமானவருக்குள், தேவனுக்குள், பரிசுத்தருக்குள், இப்படி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரு கொள்கையில் வைக்கப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டதல்ல, கிறிஸ்து என்ற ஒரு தேவனை அடிப்படையாக கொண்டது. ஆகவே தான் அந்த கல்லறை திறந்திருக்குது. ஏனென்றால் அந்த பர்சனாலிட்டியை பிடிச்சி வைக்க முடியாது. ஏனென்றால் கொள்கையின் அடிப்படையில் வந்ததல்ல, இது தேவத்துவம் என்ற ஒரு ஆழ்த்தத்துவத்தில் வந்தது. மற்றவைகளெல்லாம் கொள்கைகளால் வந்தது. ஆகவே அதை உருவாக்கியவங்களாம் இன்னும் கல்லறையில் உட்கார்ந்துருக்காங்க. ஆகவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் நமக்கு மிக அவசியமானது. சபைக்கு முதல் 10 வசனங்களில் உயிர்ப்பித்து உன்னதங்களில் உட்கார வைக்கப்படுகிற அனுபவம். இரண்டாவது, நம்மை ஒன்றாக்கி
ஒப்புரவாக்கி யூதனையும் யூதன் அல்லாதவர்களையும் உண்டாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கினதுனால நமக்கு தேவனை சேரும் ஸ்லாக்கியம் வந்தது. அந்த ஸ்லாக்கியம் வந்ததால் நமக்கு கிடைக்கின்ற 2 மேன்மைகள், ஒன்று உறவு, இரண்டாவது உருவாக்கப்படுதல். இந்த இரண்டும் தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். நாம் இதில் முதலாவது அந்த உறவை குறித்து கவனிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்படி என்றால் முதல்ல நாம் எப்படி இருந்தோம் என்றால் பரதேசியாக அந்நியனாக இருந்தோம். பரதேசி அந்நியன் என்றால் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் முதலாவது ஒரு பரதேசி, ஒரு அந்நியன் யார் என்றால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தால் அங்கே காயின் அந்த அனுபவத்துக்குள்ளே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தன் சகோதரனாகிய காயின் ஆபேலை அவன் கொண்டு விட்டான். கொண்டுபோது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் அவனை தண்டிக்கும் போது அவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 4:14, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். அப்படின்னா முதலாவது அந்த ஏலியன் அல்லது ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் பரதேசியாக வேதத்தில் நாம் பார்ப்பது காயினை பார்க்கிறோம். இந்த அந்நியன் அல்லது பரதேசி என்றால் இந்த காயினுடைய வாழ்க்கையிலிருந்து கவனிக்கின்ற ஒன்று, இந்த அந்நியன் பரதேசிக்கு முதல்ல இருப்பது சாபம். ஆதியாகமம் 4:11 வாசிக்கிறோம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். முதலாவதாக இந்த அந்நியன் பரதேசி என்றால் அவனுக்கு இருப்பது முதல்ல என்ன, அவன் சபிக்கப்பட்டவனாய், ஒரு இடத்துல இருக்க முடியாதவனாய், சாபத்தோடு இருப்பான். இரண்டாவதாக 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கைகளின் பிரயாசம் அவனுக்கு கிடைக்காது, அவன் பயிரிட்டாலும் அந்த பயிர் அவனுக்கு பலனை கொடுக்காது. ஏனென்றால் 12ஆம் வசனம் ஆதியாகமம் 4:12 சொல்லுகிறது, ஒரு அந்நியன் பரதேசிக்கு உள்ளது என்னவென்றால், நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்படி என்றால் இரண்டாவதாக அவனுக்கு கைகளின் பிரயாசம் அவனுக்கு கிடைக்காது. அவன் உழைக்கலாம், போராடலாம், என்ன கிடைக்காது, அவனுக்கு கைகளின் பிரயாசம் கிடைப்பதில்லை. மூன்றாவதாக 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அலைந்து திரிகிறவனாக இருப்பான். ஒரு நோமட், ஒரு நாடோடியாக ஒரு இடத்துல நிலையாக அவனால் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், 12 கூட வாசிக்கிறோம், நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அடுத்தது அலைந்து திரிதல். நான்காவதாக 14ஆம் வசனம், தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் போயிடுவான். அந்த அந்நியன் பரதேசி என்றால், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே. அப்படின்னா தெய்வ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். அடுத்தது பயம், ஃபியர். இதுதான் வேதத்தை சொல்ல நாம் பார்க்கிற முதலாவது அந்த அந்நியன் பரதேசியினுடைய அனுபவம் என்னவென்றால், ஒன்று அவன் சபிக்கப்படுகிறான், இரண்டாவது அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்காது, மூன்றாவது நிலையற்றவனாய் அலர்ந்து திரிவான், நான்காவது தேவ பிரசன்னம் அவன் தேவ பிரசன்னை விட்டு அவன் அகன்று போகிறான், ஐந்தாவதாக பயம், காண்கிறவர்கள் கொண்டு போடுவார்களோ. இது ஒரு அந்நியனாக பரதேசியாக வாழ்கிறவனுக்கு உள்ள ஒரு நிலை. இதுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 2:13, இனி நீங்கள் யார் இல்லை, அந்நியன் பரதேசி அல்ல. அப்படியானால் இந்த அந்நியன் பரதேசிய அனுபவங்கள் உனக்கு முன்னா இருந்தது, இது முன்னமே இருந்தது. ஆனால் எப்போது ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இரு தரத்தாரை உண்டாக்கி தமக்குள்ளாக ஆவியானவர் உதவினால தேவனோடு அவரை கிட்டி சேரும் ஸ்லாக்கியத்தை உண்டாக்கினபடியினால, யூ ஆர் நோ மோர் a stranger or an alien. நீங்கள் இனிமேல் யார் கிடையாது, ஒரு அந்நியனோ ஒரு பரதேசியோ இல்லை.
இப்போ அந்நியன் பரதேசி என்றால் இந்த காயினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது 5 விதமான அனுபவங்களை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த 5 விதமான அனுபவங்களும் உன்னின் மேல் இல்லை என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அடுத்து 2வது நாம் பார்க்கிற ஒரு அந்நியன் அல்லது ஒரு பரதேசி ஆபிரகாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் அந்த அந்நியன் பரதேசி என்றால் அவருடைய அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து, தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே, அதான் அந்நியன், அடுத்தது பரதேசியாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள். சேவிப்பார்கள் என்றால் அடிமைகளைப் போல அவனுக்கு எடுபடி வேலை செய்கிறவங்களா இருக்கணும். தே வில் சர்வ் அந்த தேசத்து ஜனங்களை. ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், அடுத்த தேசத்தில் அந்த அந்நிய தேசத்தாரை சேவிக்க வேண்டும். அடுத்தது அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அப்படின்னா அந்நியன் பரதேசி என்றால் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் தங்களல்லாத தேசத்தில், பின்னாடி பார்க்கிறோம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அந்நியனாக பரதேசியாக எகிப்து தேசத்தில் வாழ்கிறார்கள். வாழும்போது கர்த்தர் அங்கே ஒரு அந்நியன் பரதேசியுடைய 2 அடையாளங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவர்கள் அந்நிய தேசத்தாருக்கு அடிமைகளாக, அவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக அல்லது அவனை சேவிப்பவர்களாக. அடுத்தது, அவர்களால் உபத்திரவப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படின்னா ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவனுடைய அடுத்த நிலை காயின் வாழ்க்கையில் அடிப்படையில் 5 கருத்துக்களை கவனித்தோம். இப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கர்த்தர் சொல்லும்போது அவர்கள் சேவிக்க வேண்டும். எந்த தேசம் ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவன் அந்த தேசத்தாருக்கு அவன் அடிமையாக இருந்து வேலை செய்யணும். 2வதாக, அவர்களால் வருகின்ற உபத்திரவத்தை அவர்கள் பட வேண்டும், உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டும். அது பின்னாடி வாசிக்கிறோம். அவர்கள் ஆள் அவுட்டி நிமித்தம் அடிக்கப்பட்ட போது அவர்கள் கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள், அழுதார்கள். கர்த்தர் சொன்னார், அவர்கள் ஆள் அவுட்டி நிமித்தம் படுகின்ற பாடுகளை நான் பார்த்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு பாடுபடுவார்கள். அப்படி என்றால் ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவன் எந்த தேசத்தில் அந்நியனாக பரதேசியாக இருக்கிறானோ அந்த தேசத்துக்கு அவன் சேவிக்க வேணும். அந்த தேசத்தாருக்கு இவன் அடிமை வேலை செய்யணும். 2வது, அவர்களால் வருகின்ற உபத்திரவத்தை அவர்கள் தாங்க வேண்டும். வில்லியம் பார்க்லே என்ற ஒரு பெரிய தெய்வ மனிதன், வில்லியம் பார்க்லே, அவர் புதிய ஏற்பாட்டினுடைய கிரேக்க மொழிக்கு ஒரு அத்தாரிட்டி. அது ஹெலினிஸ்டிக் ஜூயிசம் என்று சொல்லுவோம். அந்த ஹெலினிஸ்டிக் ஜூயிசத்தோட அத்தாரிட்டி. கிரேக்க மொழியில் ஒரு பெரிய ஸ்காலர். ஆனால் பிறப்பினால் அவர் ஒரு யூதனாக பிறந்து அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கிரேக்க மொழிக்கு அவர் ஒரு அத்தாரிட்டி. அதாவது அவர் சொன்னால் இதுதான் சரியாக இருக்கும், கிரேக்க மொழியில் இதுவா, வில்லியம் பார்க்லே சொன்னால் அது சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவ மனிதன் அவர் இந்த அந்நியன் பரதேசிகளை பற்றி அவர் எழுதுகின்ற ஒரு கருத்தை சுட்டி காட்டுகிறேன். முதலாவது சொல்லுகிறார், எது வாழ்க்கையில் மிகச் சிறந்ததென்றால் ஒரு தேசத்தில் பிறந்து அந்த தேசத்தில் சாகிற வரைக்கும் ஒருத்தன் வாழ்ந்தால் அதுதான் அவன் பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். அது பிறந்த இடத்திலேயே வாழ்ந்து வளர்ந்து எல்லா உச்சக்கட்டத்தையும் அடைந்து அவன் வாழ்க்கையில் இந்த இறுதி கட்டத்தை அடைந்து மணிக்கிறானே, அது வரைக்கும் வாழ்வது அந்த சொந்த தேசத்தில் வாழ்வது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய மேன்மை. அதுக்கு உதாரணமாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மோவாப் தேசம் நமக்கு தெரியும், அது சபிக்கப்பட்ட தேசம். அந்த மோவாப் தேசத்தை பற்றி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். எரேமியா 48ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒன்றை சுட்டி காட்டுகிறார். 11ஆம் வசனம், எரேமியா 48:11. மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது.
அது சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. சபிக்கப்பட்ட மோவாபுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான காரியத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. காரணம் என்னவென்றால், அது தன்னுடைய தேசத்தை விட்டு வேற எந்த தேசத்துக்கும் அடிமைப்பட்டு போகவில்லை. ஆபிரகாம் நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிகளின் தந்தை. வாழ்ந்தது அவர் ஊர் என்ற பட்டணத்தில், கல்தையர் நாட்டில் வாழ்ந்தவர். அங்கிருந்து அவர் கானான் நாட்டுக்கு வருகிறார். அங்கிருந்து அவர் எகிப்துக்கு போகிறார். மறுபடியும் அங்கிருந்து கானானுக்கு வருகிறார். பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்திலிருந்து அடுத்த பாத்திரத்துக்கு திராட்சை ரசத்தை பார்ப்பது போல பாத்திரங்கள், நாடுகள் மாறி மாறி போகிறது. ஆனால் மோவாபுக்கு எப்படின்னு சொன்னால், தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்து, அது ஒரு நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு போகல, மோவாப் தேசத்திலே வாழ்ந்ததாம். இரண்டாவது, அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்துக்கு பார்க்கப்படாமல், அதாவது ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு, ஒரு சூழலிலிருந்து இன்னொரு சூழலுக்கு அது மாற்றப்படவில்லை. அதன் வண்டல்கள், அந்த திராட்சை ரசத்தினுடைய கீழே அதனுடைய அந்த ரெசிடியூ இருக்கும். அந்த வண்டல்கள், திராட்சை பழத்தினுடைய தன்மைகள் அது அடியில் இருக்கும். இந்த பாத்திரத்தில் பார்க்கப்படாததுனால அந்த வண்டல்கள் என்ன செய்யுதா, அது அசையாமல் அப்படியே இருக்குது. ஆகவே மேலே இருப்பது தெளிவான திராட்சை ரசம். மாற்றி மாற்றி ஊற்றினால்தான் அந்த வண்டல்களுக்கு அலங்கி கொண்டே வரும். ஆனால் மோவாப் அப்படி அல்ல. ஒரு பாத்திரத்திலிருந்து மற்ற பாத்திரத்துக்கு அது மாற்றப்படாததுனால வேதம் சுட்டி காட்டுகிறது, அது என்ன செய்யலாத மண்டல்கள் ஒருபோதும் கலங்கி திராட்சை ரசம் தெளிவான தன்மை மாறவில்லை. அடுத்தது சொல்கிறாரு, அது சிறையிருப்புக்கு போனதில்லை. அது ஒரு எகிப்துக்கோ அல்லது ஒரு பாபிலோனுக்கோ ஒரு அசீரியாவுக்கோ அது போனதில்லை. ஆனால் இஸ்ரவேல் போனாங்க, எகிப்துக்கு போனாங்க, அசீரியாவுக்கு போனார்கள். 12 கோத்திரம் 10 கோத்திரம் அசீரியாவுக்கு அடிமைகளாக போனார்கள். யூதா பென்யமீன் கோத்திரங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போனார்கள். ஆகவே சொல்லுகிறார், இந்த மோவாப் சிறையிருப்புக்கு போனதில்லை. ஆகவே அதன் ருசி நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. அப்படின்னா, ஒரு தேசத்தில் பிறந்து அந்த தேசத்திலே வாழ்ந்து சிறு வயது முதல் இறுதி வரை வாழ்ந்தால், அதைத்தான் வில்லியம் பார்க்லி சுட்டி காட்டுகிறார். ஒரு தேசம் பிறக்கிறான், அவன் பிறந்த பூமியிலே அந்த மண்ணிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து அவன் வாழ்வின் உச்சக்கட்டத்துக்கு போய் மறுபடியும் அவன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு வந்து அவன் அங்கே மறிக்கிறானே, அது அவனுக்கு கிடைக்கிற ஃபைனஸ்ட் திங் என்று சொல்கிறார். மிக அருமையான மிக மேன்மையாக ஒன்று, அதை சுட்டி காட்டுகிறார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், இந்த வெளிநாடுகளுக்கு போனான், அதாவது ஃபாரின் லேண்டில் ஒருவன் இருந்து அவன் ஏழையாக இருந்தால் அவனுக்கு அவமானம் வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அவன் வேலைக்காக போய் அங்கே போய் அவன் வறுமையிலேயே வாடிக்கொண்டிருந்தால், போனது இங்கே வளம் இல்லை, அல்லது இங்கே வாய்ப்புகள் இல்லை, அல்லது இங்கே வருமானம் இல்லை, ஆகவே அந்நிய நாடுகளுக்கு போகிறான். அங்கே போனால் என்ன இருக்குன்னு சொன்னால், அவன் செல்வந்தனாக மாற முடியலை. அங்கே போய் அவன் வறுமையில் இருந்தால் அது அவனுக்கு அவமானத்தை கொண்டு வரும். புறதை பார்ப்பானுங்க, அந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் பிழைக்க வந்தான் பாரு, இன்னும் இப்படி தான் இருக்கான். அப்படி என்ன வரும்? வில்லியம் பார்க்லி சொல்கிறார், ஒருவன் அந்நியனாக பரதேசியாக இன்னொரு நாட்டில் இருந்தால், அவன் வறியவனாக இருந்தால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவமானத்தையே சந்தித்து கொண்டிருப்பான். ஒருவேளை இப்படி போனவன் அங்கே போய் பிரயாசப்பட்டு கடினமாக உழைத்து எப்படியோ பணத்தை சேர்த்து அவன் செல்வந்தனாக மாறினால் அவனை குறித்து அவர் சொல்லுகிறார், அவன் எப்போதுமே அவனுக்கும் அவமானம்தான். ஏன்னா என்ன சொல்லுவான்னா, இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான், அவன் ஊரில் போய் பார்த்தா தான் தெரியும் இவன் கதை, இவன் எப்படிப்பட்டவங்கிறது அங்கே போனால் தான் தெரியும். இவங்க அந்த வீடு, இவங்க அப்பா அம்மா, இவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி பார்த்தாதான், இவன் உறவுகளை பார்த்தாதான் இங்கே என்னவோ பொழைச்சிட்டான், இங்கே கொஞ்சம் வசதி ஆகிட்டான், ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி தோன்றுகிறான். அதாவது அந்நிய நாட்டில் போய் ஏழையாக இருந்தாலும் அவமானம்தான், செல்வந்தனாக மாறினாலும் அவமானம்தான். இதை வில்லியம் பார்க்லி மிக, அதாவது ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவன் சந்திக்கின்ற அந்த அவமானங்களை அவர் சுட்டி காட்டுகிறார். அடுத்து ஒன்று சொல்கிறாரு, அவன் கன்சிடர்ஸ் லர்க்கிங் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவன் எப்படி ஒரு அந்நிய நாட்டிலேருந்து இங்கே வந்தால் அவனை எப்படி பார்ப்பாங்களாம், இவன் அங்கேயே ஒரு தவறு செய்துட்டு அங்கேருந்து தப்பி நம்ம நாட்டுக்கு ஓடி வந்துட்டான், அல்லது அவன் செய்த தவறுக்காக அவன் நாட்டில் அவனை நாடு கடத்திட்டாங்க.
அந்த லர்க்கிங் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, இவன் யார், அந்நியன் பரதேசியாக இந்த தேசத்தில் வாழ்ந்தால் அந்த ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவன் அவன் தேசத்தில் இருந்திருக்கலாம், ஏன் இவன் இங்கே வந்தான், அங்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அங்கேருந்து தலைமுறைவாக இந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கிறான், அல்லது அவன் தண்டிக்கப்பட்டு அவன் செய்த தண்டனைக்காக அவனை நாடு கடத்திட்டாங்க, ஊரை விட்டு துரத்திட்டாங்க, ஆகவே பிழைக்க இங்கே வந்திருக்கிறான். அப்படியானால் ஒரு அந்நியன் பரதேசியாக வாழ்வது எப்போதுமே அவமானத்துக்குரியதாகவே பார்க்கப்படும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறாங்க. எவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அங்கே ஆபத்து. அங்கே போகிறவங்க கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் ஆபத்து பிள்ளைகளுக்கு. ஏன்னா வேறு ஊர்லேருந்து வந்திருக்கான். படிக்க போகிறவர்கள், அதே போல் வேலைக்காக போகிறவங்க, அது வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்களே, இவர்களுக்கு அடுத்தது அகதிகளாக வராங்க. தெரியுங்களா, ஒரு நாட்டில் நமக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் பிரச்சனை வந்தபோது அங்குள்ள நம்முடைய தமிழர்கள் இங்கே வந்தபோது இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள இலங்கை அகதின்னு தான் சொல்கிறோம். அவங்கள இத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தும் அவர்களுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு அகதின்னு தான் சொல்கிறோம், ரெஃப்யூஜ். அப்படின்னா அந்நிய நாட்டில் போய் வாழும்போது அது வசதியாக இருந்தாலும் வறியவனாக இருந்தாலும் அவன் பெயர் பெற்றவன் எப்படி இருந்தாலும் சரிதான், அவர்களை சந்திப்பது நிந்தைகள் அவமானங்கள் தான். அதுதான் அந்த வில்லியம் பார்க்லே மிகச்சிறந்த, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், புதிய ஏற்பாட்டுக்கு அவர் 17 புத்தகங்கள், அவருக்கு சொந்த மொழியாக்கம், கிரேக்க மொழியெல்லாம் சொன்னேன். அவர் ஹெலனிஸ்ட் ஜூயிஸோட அத்தாரிட்டி. அவர் தனக்கென்று தனியாக ஒரு எத்தனையோ மொழியாக்கங்கள் இருக்குது புதிய ஏற்பாட்டுக்கு. ஆனால் வில்லியம் பார்க்லே தனியாக அவருக்கென்று ஒரு கிரேக்க மொழியிலேருந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணி அதற்கு கமெண்ட்ரி எழுதுவார். புதிய ஏற்பாட்டுக்கு 17 புத்தகங்கள், அது ஒரு சீரீஸாக இருக்கும். மிக அவசியமான புத்தகம். அதை புதிய ஏற்பாட்டை நன்றாக விளங்கி கொள்வதற்கு மிக அவசியமான ஒரு புத்தகம். அதை எழுதினவர் வில்லியம் பார்க்லே. அப்படிப்பட்ட தேவ மனிதன் சொல்லுகிறார், அந்நியன் பரதேசியாக வாழ்வது எப்போதுமே அது அவமானம்தான். ஆனால் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, இந்த அந்நியன் பரதேசி ஆனதுனால உலகத்து மனிதனுக்கு தான் இதெல்லாம். அந்த தேவனை சேரும் சாக்கியம் வரும்போது நமக்கு கிடைப்பது மிக மேன்மையாக. நாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மொழியில் இருந்தாலும், நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினால் ஒப்புரவாக்கப்பட்டு, அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டு, யூதனையும் புறவினத்து மக்களையும் ஒன்றாக்கி ஒரே சரீரமாக தேவனுக்கு பரிசுத்த ஆவியான வழியாக அவர் ஒப்பு கொடுத்து நம்ம அவரை சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்த பிறகு நீங்களும் நானும் அந்நியன் பரதேசி அல்ல. எந்த நாட்டில் இருந்தாலும் சொன்னேன், முதல்ல படிக்க போனால், வேலைக்கு போனால், அகதிகளாக போனால், இல்லை எந்த இடத்துல போனாலும், வெளிநாட்டில் போனால் அவன் அந்நியன்தான், அவள் அந்நியர்கள் தான். எந்த விதத்தில் அவங்க ட்ரீட் பண்ணுறது, எவ்வளவு தாராள மனமுள்ள நாடாக இருந்தாலும் ஒரு நெருக்கம் என்று வரும்போது உடனே அந்த பிரிவினை தானாக வந்துடும், தானாக வந்து விடும். அறிந்திருப்போம், இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் உலக அளவில் உயர்ந்திருக்குன்னா காரணம் ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த மக்களை கொண்டு போய் அவனுடைய உழைப்பு தான் அந்த நாடெல்லாம் உயர்ந்திருக்குது. அந்த உழைப்பில் தான் அந்த நாடுகள் இன்றைக்கு வளமிக்க நாடுகளாக இருக்கிறது. ஆனால் அவன் இன்னும் 2ஆம் தர குடிமகனாகத்தான் அங்கே பார்க்கப்படுகிறான். என்னதான் கலர்டு அமெரிக்கன் என்னதான் சொன்னாலும் சரிதான், இன்னும் ஒரு நெருக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அப்படியானால் இந்த அந்நியன் பரதேசியாக இருந்தாலும் இனி நமக்கு ஒரு பெரிய மகிமை நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அந்நியன் பரதேசியாக இருந்தாலும் வேதம் சுட்டி காட்டுகிறது. 9ஆம் வசனம், எபிரேயர் 11:9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து, ஆபிரகாமின் சந்ததி மாத்திரமல்ல, ஆதியாகும் 15:13 வாசித்தோம். கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியார் தங்கள் இல்லாத தேசத்தில், அந்நிய தேசத்தில் அவர்கள் 400 வருஷம் அவர்களை சேவித்து அவர்களால் உபத்திரவப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார்.
ஆனால் எபிரேயர் 11:9 வாசிக்கிறோம், ஆபிரகாமே பரதேசியை போல் தான் சஞ்சரித்திருக்கிறார். விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். தேசம் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் அவர் ஒரு பரதேசியை போல வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அவர் மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கும் யாக்கோவுக்கும் ஒரு பரதேசி வாழ்க்கை தான், கூடாரங்களில் தான் குடியிருந்திருக்காங்க. அது நிலையற்றவர்களாக அலைந்து திரிகிறவர்களாக, நோமட்ஸ், நாடோடிகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எபிரேயர் 11:13 வாசிக்கிறோம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு, தூரத்தில் அவர்கள் ஒன்றை பார்க்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் சொந்தமாக அடைய முடியவில்லை, ஆனால் அதை தூரத்தில் பார்க்கிறார்கள். அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்று தூரத்தில் அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டார்களாம். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் எளிதாக அதை அணைத்து கொள்ள முடிகிறது, அரவணைத்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் பை ஃபெய்த். அடுத்து வெறும் சொல்லுகிறது, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர்கள் சாகிற வரைக்கும் எப்படி தான் இருந்திருக்காங்கன்னா, அந்நியராக பரதேசிகளாகவே இருந்திருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல வாழ்கிறார்கள், கூடாரங்களில் வசிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மறுபடியும் வெறும் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க தான் சஞ்சரிக்கிறார்கள், ஆனால் அவங்க நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமிக்குரிய அந்த வாக்குத்தத்த தேசம் அல்ல. பாலும் தேடும் ஓடும் என்று சொல்லப்பட்ட, சகல தேசங்களில் சிங்காரம் என்று சொல்லப்பட்ட அந்த கானான் தேசம் அல்ல அவர்களுடைய தரிசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சீகேமிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இதை இவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அப்படின்னா இட் இஸ் அ ப்ராமிஸ்ட் லேண்ட், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனால் ஆபிரகாம் அந்த தேசத்தில் பரதேசியை போல தன்னுடைய சந்ததிகளாகிய ஈசாக்கு யாக்கோவோடு அவர் கூடாரங்களில் வசித்து வருகிறார். ஏனென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூமிக்குரிய இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை, மாறாக தூரத்தில் ஒரு தேசத்தை பார்க்கிறார். பை ஃபெய்த் தே சா த ப்ராமிஸ்ட் லேண்ட். இது மண்ணுக்குரியதல்ல, விண்ணுக்குரியது என்று அதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை தூரத்தில் அதை அணைத்து கொள்ளுகிறார்களாம். ஆனால் என்ன சொல்லி நடக்கிறாங்க, நாங்கள் அந்நியர்கள் பரதேசி என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு அவர்கள் மரித்தார்கள். வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனம் மிக அற்புதமானது. எபிரேயர் 11:14, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. அவருடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்னு சொன்னால், நாங்கள் சுய தேசத்தை, அப்படின்னா இந்த வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாலும் இந்த ஊர் எங்களுக்கு என்னதான், இது பரதேசம், வேற உலகம். இது எங்கள் சுய தேசம் அல்ல. சுய தேசம் பரதேசம். கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர்கள் அதில் நடக்கும்போது எப்படி நடக்கிறாங்கன்னா, ஏலியன்ஸ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியனாக பரதேசியாக நடக்கிறாங்க. நடக்கும்போது இவங்களுக்கு ஒன்று தெரியுது, இது என்னுடைய சுய தேசம் அல்ல. ஈவன் தோ இட் இஸ் ப்ராமிஸ் பை காட். கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு இருந்தும் அவங்களுக்கு தெரியும், இது என்னன்னா ஒரு நாள் இதை விட்டு போகணும், இதை நான் நிரந்தரமாக பற்றி கொள்ள முடியாது. ஆகவே அவங்க ஒன்று செய்கிறாங்க, சுய தேசம் அங்கே இருக்குது. என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இதை அறிக்கை விசுவாசத்தோடு அதை பார்க்குறாங்க, அதை அணைத்து கொள்ளுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சுயதேசம் இது இல்லை, இது எனக்கு வேறு தேசம், அதுதான் என்னுடைய சுயதேசம். இன்னும் அற்புதம், அடுத்த வசனம், இவர்கள் இப்படி நாடி போகும்போது அவங்க வாழ்க்கையில் அதை அடையவில்லை. ஆனால் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அவர்கள் விட்டு வந்த, உதாரணமாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை எடுத்துக்கொண்டால், அவர்கள் விட்டு வந்த அந்த ஊர் என்ற தேசத்தை, அந்த மெசொப்பொத்தேமியாவில் இருந்த
அந்த பாபிலோனிலிருந்து அந்த ஊர் என்ற தேசத்துக்கு திரும்பி போகணும். இதான் தூரத்தில் தெரியுது, இதுவும் நமக்கு நடந்துடும்ல, ஆகவே நம்ம ஊருக்கே போயிடலாம். விட்டு வந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தார்களானால் அவர்கள் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ரொம்ப நாள் ஆகாது. அவர்கள் இருந்த அந்த கானான் தேசத்துக்கும் அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கும் அதிகபட்சம் 1100 மைல் தான். அந்த 1100 மைல் அவர்கள் பயணப்பட்டிருந்தால் ஒரு யூதன் 20 நாள் பிரயாணம் பண்ணலாம். அப்படி பார்த்தால் அதில் 1100 மைல் என்றால் அது மிக குறைந்த நாட்களில் போய் சேர்ந்திருக்க முடியும். ஒரு 2 மாதங்கள் சின்சியராக நடந்து போய் போயிருக்கலாம். அப்படி பயணம் பண்ண முடியாது, சில காலங்கள் ஆகியிருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவங்க நினைத்திருந்தால் அவங்களுக்கு சமயம் கிடைச்சிருக்குமே, போகிறதுக்கு நிறைய நேரம் இருந்தது. அதை அல்ல, எதை அல்ல, விட்டு வந்த தேசத்தையும் அவர்கள் சொந்த தேசமாக நினைக்கல. அடுத்தது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தையும் சொந்தமாக எண்ணவில்லை. அவங்களுக்கு முன்னாடி 2 தேசம் இருக்குது. ஒன்று அவர்கள் விட்டு வந்த தேசம், அடுத்தது கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசம். இது 2மே மண்ணுக்குரியது. ஆகவே இந்த 2 மேல் கவனம் வைக்காமல் அவர்கள் இனி வரப்போகிற, அது வேதம் அழகாக சொல்லுகிறது, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தர் மேலான பரம எருசலேமை, பரம தேசத்தை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுறார். பாருங்களேன், ஏனென்றால் வேதம் சுட்டி காட்டுகிறது, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் தாமே, அவங்க ஏன் கூடாரத்தில் குடியிருந்தாங்கன்னு சொன்னால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்படி என்றால் அவர்கள் விட்டு வந்த அந்த ஊர் என்ற தேசம் செல்வ செழிப்பில் மேன்மையானது, நாகரிகத்தில் மேன்மையானது, அறிவியலில் எல்லாவற்றிலும் மேன்மையானது. ஆனால் அது அவருக்கு தெரியும், இது அஸ்திபாரம் இல்லாத தேசம். அடுத்தது கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த கானான் தேசமும் அவருக்கு தெரியும், இதுவும் அஸ்திபாரம் இல்லாத தேசம். ஏனென்றால் வேதம் சங்கீதம் 119:54 சொல்லுகிறது, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாகின. உலகத்தில் எவ்வளவு பெரிய வீட்டில் எவ்வளோ பெரிய வசதிகள், எவ்வளோ பெரிய வாய்ப்புகள், சில பார்த்தீங்கன்னா சில தீவுகள், சில நாடுகளுக்கு சொந்தமானவங்களாம் இருக்காங்க. உதாரணமாக வட்டிகான் சிட்டியை பார்த்தா போப்புக்கு சொந்தமானது அந்த நாடு. வட்டிகான் சிட்டி, அந்த ரோமில் உள்ள வட்டிகான் நகரம், கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை, அந்த இடம் போப்புக்கு சொந்தமான ஒரு இடம். ஆகவே இன்றைக்கு அநேக நாடுகள் அல்லது அநேக இடங்கள் அநேகருக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் இந்த நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் அவருடைய சந்ததியை அவர்கள் விட்டு வந்த தேசம் அது மிகச்சிறப்பானது, அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற தேசம் அதுவும் சிறப்பானது. ஆனால் இந்த 2யுமே அவர்கள் பார்க்கவில்லை. ஏன் பார்க்கலன்னா, இவர்கள் அஸ்திபாரங்கள் இல்லாத நகரம். ஆனால் தேவன் கட்டி எழுப்புகிற நகரத்துக்கு அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரத்துக்கு காத்திருந்தார், அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தார். அவர்கள் அடையவில்லை, தேவன் கட்டி எழுப்புகிறார். ஆனால் கர்த்தருக்கு மகிமை, சிலுவையின் வழியாக, சிலுவையில் இயேசுவின் இரத்தத்தின் வழியாக, அந்த சிலுவையினாலே கர்த்தர் செய்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தினாலே கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனை சேரும் ஸ்லாக்கியத்தை, ஒரே சரீரமாகிய சபையை கர்த்தர் தேவனுக்கு கிட்ட கொண்டு போனதுனால we are no more strangers. நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்கள் முடிவு வரைக்கும் அவர்கள் வாழும்போது அவர்கள் அந்நியன் பரதேசி என்றே சொல்லி கடந்து போனார். ஏனென்றால் அவர்களுக்கு தேவன் கட்டியுள்ள நகரத்தை நோக்கி போனார்கள். ஆனால் இந்த சிலுவையின் வழியாக சபையை நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மை சாதாரணமானது அல்ல. இந்த முற்பிதாக்கள் செய்த எதையுமே செய்யாமல் அந்த சிலுவையின் வழியாக, சிலுவையில் கர்த்தர் சிந்த இரத்தத்தின் வழியாக, அவர் செய்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை, கர்த்தரை சேரும் ஸ்லாக்கியத்தை, ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்தபடியினால we are no more strangers. நாம் இனிமேல் அந்நியன் அல்ல, பரதேசி அல்ல. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர். அதுதான் அந்த தேவனை சேரும் ஸ்லாக்கியத்தில் கிடைக்கிற மேன்மை. அதான் முதல்ல சொன்னேன், இது ஒரு உறவை உண்டாக்குகிறது.
என்ன உறவு? இதுவரைக்கும் அந்நியன் என்றால் கவனித்தோம், கூட தான் வாழ்கிறான், ஆனால் அவன் வேறு இனத்தை சார்ந்தவன். பரதேசி என்றால் அவன் இந்த ஊருக்கே இல்லை, ஊர்லேயே வாழலை, எங்கேயோ இருக்கிறான், யாரென்றே எனக்கு தெரியாது. ஆனால் இது சிலுவையின் மேன்மை, சிலுவையின் உபதேசம் இன்றைக்கு செய்கின்ற மிக மேன்மையான ஒன்று. இனி நீங்களும் நானும் பரதேசி அல்ல, நீங்களும் நானும் அந்நியர்கள் அல்ல. இது மிக அவசியம். அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால், நாம் இனி அந்நியன் என்று அழைக்கப்படக்கூடாது, இனி பரதேசி என்று சொல்லக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? சபைக்குள்ள இந்த சேரும் சாக்கியம் கிடைத்ததுனால இனிமேல் அங்கே எந்த பிரிவினையும் கூடாது. இனப்பிரிவினை, மொழி பிரிவினை, நாடு தேசங்களின் எல்லைகள் பிரிவினை, எத்தனையோ வித நிறப்பிரிவினை, எத்தனை பிரிவினைகள் இன்றைக்கு சபைக்குள்ள. ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, நாம் இனிமேல் தேவனுடைய உறவு, அவருடைய தேரும் சாக்கியம். ஆனால் கிடைத்தது என்ன? நீங்களும் நானும் இனி அந்நியன் பரதேசி அல்ல. அந்நியன் பரதேசியாக இருந்தபோது நமக்கு இருந்த நிலைமைகளை வேதத்திலிருந்து வேகமாக சில கருத்துக்களை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, அந்நியன் பரதேசி என்றால் வேதம் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நியன் என்றால் அவன் மிஸ்ட்ரீட்டட், அதாவது தவறாக நடத்தப்படுகிறவன். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. அப்படி என்றால் ஒருவன் அந்நியனாக இருந்தால் அவன் அந்த தேசத்தில் வாழ்கிறான், ஆனால் அவன் அந்த தேசத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, வேறொரு நாட்டிலிருந்து வந்து 2ஆம் குடிமகனாக வாழுகிறவன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் என்ன பண்ணக்கூடாது? அவனை மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது. அடுத்தது, அவனை ஒடுக்காமல், அவனை சப்ரஸ் பண்ணக்கூடாது, அவனை ஒடுக்கக்கூடாது. அப்படி என்றால் ஒருவன் அந்நியன் என்றால் அவன் சந்திக்கின்ற முதல் பிரச்சனை என்ன? மிஸ்ட்ரீட்மெண்ட். அது நடத்தக்கூடாத வழிகளில் நடத்தப்படுவான். அதுதான் இந்த அந்நியனுடைய அடையாளம். அவனுக்கு இருக்கின்ற நிலை அதுதான். இரண்டாவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது, அவன் அன்பு கூறப்படாதவன். ஒருவன் அந்நியன் என்றால் அவன் அன்பு கூறப்படாதவன். லேவியர் ஆகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியர் ஆகமம் 19:34 வேதம் சுட்டி காட்டுகிறது, உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசியை போல எண்ணி. அந்நியனை எப்படி எண்ண வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிறார், அவனை 2ஆம் தரம் குடிமகனாக நீ பார்க்காத. அவனை எப்படி எண்ணணும்? அந்நியனை சுதேசியை போல எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. அப்படியானால் ஒரு அந்நியன் என்றால் அவன் அன்பு கூறப்படாதவன். இன்னொரு தேசத்தில் போய் அவன் அந்நியனாக வாழ்ந்தால் அவனுக்கு என்ன கிடையாது? he won't be loved by the own people of the land. ஒரு சுதேசியினால் ஒரு அந்நியனுக்கு சுதேசி அன்பு காட்டுவது கடினம். கர்த்தர் இங்கே சுட்டி காட்டுகிறார். லேவியராகமம் 19:34 உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியன், அவன் வேறு தேசத்தான் தான், ஆனால் உன்னோடு தான் இருக்கிறான். அவன் என்ன செய்யணும்? நீ சுதேசியை போல எண்ணி. அப்படி என்ன? இன்றைக்கி சபையில் கூட அது இல்லை. சபையில் கூட இன்னும் இனப்பாகுபாடுகள், இன்னும் ஏற்றத்தாழ்வுகள், இன்னும் பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் தான் சபைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்றைக்கோ சொல்லி வைத்து விட்டார், உன் நடுவில் வாசம் பண்ணுகிற அந்நியனை நீ சுதேசியை போல எண்ணி, உன்னை நீ அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவாயாக. அப்படியானால் அந்நியன் என்றால் ரெண்டாவது என்ன? அன்பு கூறப்படாதவன் என்ற அர்த்தம். ஒன்று, அவன் தவறாக நடத்தப்படுகிறவன், ஒடுக்கப்படுகிறவன், துன்பப்படுத்தப்படுகிறவன் என்ற அர்த்தம். இரண்டாவதாக அன்பு கூறப்படாதவன். மூன்றாவதாக பரதேசி என்றால் அவனுடைய வாழ்வே கடினமாக இருக்கும். அவன் வாழுகின்ற வாழ்க்கையே அவனுக்கு ஒரு ஹார்ட் லிவிங், அவனுடைய வாழ்க்கையே கடினமாக மாறிவிடும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போனவனானால், அதாவது ஒரு யூதன்தான்,
அவன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போவானானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியைப் போலவும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. அப்படின்னா இந்த பரதேசி அல்லது அந்நியனை பற்றி என்ன சொன்னால், அவன் கையழைத்து போனால் அவனை ஆதரிக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறாரு. அப்படியானால் ஒரு பரதேசி அந்நியன் என்றால் அவன் தரித்திரப்பட்டு போனால் அவனை எவரும் ஆதரிக்க மாட்டார்கள். அப்படின்னா அவன் எவராலும் ஆதரிக்கப்படாதவன், யாராலும் யார் ஆதரவும் கிடைக்காதவன் அவன்தான் பரதேசி. நான்காவதாக அவனுக்கு நீதி மறுக்கப்படும். ஒரு பரதேசி என்றால் சுயதேசத்தானுக்கு ஒரு நீதி, வெளியூர்லேருந்து வந்து இங்கே பிழைக்க வந்தவனுக்கு, இங்கே வாழ்கிறவனுக்கு வேறு நீதி. இதுதான் உலகத்தின் சட்டம். வேதம் அதை சுட்டி காட்டுகிறது. உபாகமம் 27ஆம் அதிகாரம், உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவனுக்கு நீதியை சரியாக செய்ய வேண்டும். நீதி உபாகமம் 27:19, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படி என்றால் இது பரதேசி அந்நியன் என்றால், திக்கற்றவன் என்றால் அவனுக்கு என்ன செய்வாங்க? ஒழுங்கான நியாயம் கிடைக்காதவனுக்கு. ஒரு தேசத்தில் வாழ்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு நியாயம், அந்நிய தேசத்தில் வருகிறவனுக்கு வேறு ஒரு நியாயம். நியாயம் புரட்டப்படுகின்ற அனுபவம். அப்படின்னா பரதேசி என்றால் நியாயம் கிடைக்காதவர்கள், நியாயம் புரட்டப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். பரதேசி என்றால் தேவைகளுக்கு நடுவேயே வாழ்கிறவன். அதாவது கைக்கும் வாய்க்கும் போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அதைத்தான் வேதம் பரதேசி அல்லது அந்நியன் என்று சுட்டி காட்டுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு அதை சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 25:35, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியன் என்றால் பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க. உதாரணமாக அதே 25:43 வாசிக்கிறோம். மத்தேயு 25:43, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அப்படின்னா அந்நியன் என்றால் அந்த கர்த்தர் என்ன? அவன் தேவைகளோடு வாழ்கிறவன். பசியாக இருப்பான், தாகத்தோடு இருப்பான், நிர்வாணியாக இருப்பான், காவல்களில் இருப்பான், அவன் வியாதியாக இருப்பான். இவனை விசாரிப்பதற்கு கூட ஆள் இருக்காது. அவன்தான் அந்நியன் என்று ஆண்டவரே சொல்கிறார். அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அப்படின்னா பிறரால் சேர்த்து கொள்ளாமல் தள்ளிவிடப்படுகிறவன், தேவைகளோடு இருக்கிறவன் தள்ளிவிடுகிறவன் தான் அந்நியன். கடைசியாக கொண்டு சுட்டி காட்டுகிறேன். அந்நியன் என்றால் அவன் ஆத்துமாவுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த பாவ இச்சைகளுக்கு உட்பட்டவன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இந்த கருத்தை சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்படி என்றால் ஒரு பரதேசி என்றால் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், இவர்கள் யார்? அந்த ஆத்துமாவுக்கு போர் செய்கிற அந்த இச்சைகளுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே தான் பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இப்போது அந்நியன் பரதேசி ஆயிட்டீங்க. அதாவது சுயதேசத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்து கர்த்தரை நம்பி வந்ததுனால நீங்கள் இப்போ யார்? அந்நியர்கள், பரதேசிகள். ஆகையினால ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். அதன் பொருள் என்னவென்றால், ஒரு அந்நியன் பரதேசி என்றால் அவன் ஆத்தும யுத்தத்தில் தோற்று போனவன் என்ற அர்த்தம். ஆத்தும அந்த இச்சைகளுக்கு விழுந்து போனவன் என்ற அர்த்தம். ஆகவே 7 கருத்துக்கள். ஒருவன் அந்நியன் அல்லது பரதேசி என்றால் அவனுடைய 7 அடையாளங்கள். 1, ஒடுக்கப்படுகிறவன், துன்பப்படுத்தப்படுகிறவன், அவன்தான் பரதேசி என்று யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்தது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், ஒருவன் அந்நியன் என்றால் அவன் அன்பு கூறப்படாதவன், பிறரால் அன்பு கூறப்படாதவன், பிறரிடத்தில் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள். மூன்றாவதாக லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது,
இவர்கள் வாழ்க்கையே வாழுகின்ற முறையே கடினமானது. அது கடினப்பட்டு ஹார்ட் லிவிங், அதுதான் ஒரு அந்நியன் பரதேசிய அடையாளம். நான்காவதாக இவர்களுக்கு நீதி ஒழுங்காக கிடைக்காது, நீதி மறுக்கப்படுகிறது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐந்தாவதாக இவர்களுக்கு கற்றுக்கொள்வது மறுக்கப்படுகிறது, இவர்களுக்கு கற்றுக்கொள்ள முடியாது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அந்நியனுக்கும் பரதேசிக்கும் கற்றுக்கொடு என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 31:12, லேர்னிங் ஃபர்பிடன் ஃபார் எ ஏலியன் ஆர் எ ஸ்ட்ரேஞ்சர். ஒரு அந்நியனுக்கு பரதேசிக்கு கற்றுக்கொள்ளுவது மறுக்கப்படு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்படி உன் பிள்ளைகளுக்கு, எப்படி நீ உன் சகோதரனுக்கு கற்றுக் கொடுப்பாயோ அப்படி ஒரு அந்நியனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்நியர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மறுக்கப்படுகின்றது. அடுத்தது, அந்நியன் தேவைகளோடு வாழுகிறவன், அவன் பிறரால் ஆதரிக்கப்படாதவன். அந்நியன் என்றால் இவர்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை செய்கின்ற அந்த இச்சைகளிலிருந்து வெளியே வராதவர்கள் என்று அர்த்தம். ஆகவே இச்சைகளோடு வாழ்கின்றவர்கள் அர்த்தம். கர்த்தருடைய கிருபை, இது பழைய நிலை, இது ஒரு அந்நியன் பரதேசியாக வாழ்ந்த நாட்களில். ஆனால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இனி இதெல்லாம் பழைய நாட்கள். இப்போது நாம் கவனித்த அந்த அந்நியன் பரதேச அடையாளங்கள் 7 அடையாளங்கள் இது இதுவரைக்கும் இருந்தது. ஆனால் இனி நீங்கள் யார் அல்ல, அந்நியன் அல்ல, பரதேசி அல்ல. அப்படியானால் முதலாவது ஒன்று கொடுக்கிறார், அந்த உறவில் கிடைக்கின்ற. எபேசியர் 2:19 உறவை உண்டாக்க, அந்த உறவில் கிடைப்பது என்னவென்றால், நீங்களும் நானும் இனி அந்நியன் பரதேசி அவருடைய நிலையில் இருந்து நாம் உறவுக்குள் வருகிறோம், தேவ உறவுக்குள் வருகிறோம். இரண்டாவதாக அந்த 19ஆம் வசனத்தில் அடுத்து வாசிக்கிறோம், ஃபெல்லோ சிட்டிசன்ஷிப் வித் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். இது இரண்டாவதாக அந்த உறவில் கிடைக்கின்ற மேன்மை. இது பரலோகத்தில் நீங்கள் நானும் அந்த பரலோகத்துக்குரிய அந்த சுதந்திரத்தில் பங்கு பெறுகிறோம் என்றால், நீங்கள் நானும் பரலோகத்தினுடைய அந்த குடிகள் என்றால் கிடைக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கின்ற அதே மேன்மைகள். பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் என்றால், அந்த நகரத்தில் பரிசுத்தவான்களுக்கு என்ன கிடைக்குமோ அது அந்நியனாக பரதேசியாக இருந்து அவன் அந்த ஒப்புரவாக்குதலினால் தேவனை கிட்டு சேரும் ஸ்லாக்கியம் பெற்றதினால் அவன் உறவுக்குள் வரும்போது பரிசுத்தவான்களுக்கு என்ன சுதந்திரமோ அதிலே இவருக்கும் பங்கு வருகிறது. இவனும் அந்த நகரத்துக்கு சொந்தக்காரனாய் மாறுகிறான். அந்த நகரத்துக்கு சொந்தக்காரனாக மாறும்போது வேதம் சுட்டி காட்டுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் இந்த பரலோகத்தினுடைய அந்த குடியிருப்பினுடைய மேன்மையை நாம் கவனிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் நாம் கவனிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்படியானால் பரிசுத்த பவுல் சபையை பார்த்து சொல்கிறார், நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல, நம்ம எங்கே இருக்குது, குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரிசுத்தவான் சபைக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நாம் ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒப்புரவாக்கப்பட்டு தேவனை சேரும் ஸ்லாக்கியம் பெற்றதுனால நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நம்முடைய குடியுரிமை இங்கே இல்லை, நம்முடைய சிட்டிசன்ஷிப் இங்கே இல்லை. எங்கே இருக்குது, அது பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் ஒரே இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அடுத்த வசனம் சுட்டி காட்டுகிறது, பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த பரிசுத்தவான்களோடு நீங்கள் நானும் ஒரே நகரத்தை மாறும்போது நம்முடைய அற்பமான சரீரம் தேவனுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தப்படுகிறது. இது அந்த சிட்டிசன்ஷிப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மேன்மை. அந்த குடியுரிமையில் பரிசுத்தவானுக்கு கிடைக்கிற மேன்மை என்னவென்றால், இப்போது இருப்பது போல் அல்ல, அந்த குடியிருப்புக்கு போகும்போது இயேசுவை போன்ற அந்த மகிமையின் சாயல். அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் ஒப்புரமாகும் போது
தேவனுக்கு அந்த சேரும் ஸ்லாக்கியம் பெறும்போது பரிசுத்தவான்களே ஒரே நகரத்தார் என்றால் பரிசுத்தவான்களும் இயேசு போல மாற்றப்பட இருக்கிறாங்க. ஆகவே இது சேரும் ஸ்லாக்கியத்தால் கிடைக்கிற உறவில் உள்ள மேன்மை என்னவென்றால் அதே போன்ற தேவ சாயல், அதே போன்ற மகிமையின் சாயல் நமக்கும் கிடைக்கும். அதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது அங்கே கிடைக்கின்ற ஒரு அனுபவம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படியானால் அந்த தேசத்தில் நமக்கு இருப்பது we have a father. நமக்கு அங்கே ஒரு பிதா இருக்கிறார். பரிசுத்தவான்களோடு நாம் ஒரே நகரத்தாராக மாறும்போது ஆண்டவர் இயேசுவின் பிதா நமக்கும் பிதா, ஆண்டவர் இயேசுவுக்கு பிதா நமக்கும் பிதா. இப்போது நாம் பூமியில் இருக்கும்போது நம்முடைய உள்ளான மனுஷனில் தான் அவரை அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நாம் இப்போது அப்பா பிதாவை என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு இருப்பது. இன்னைக்கு ஆவியில் தான் அந்த குமாரன் மகன் என்ற அனுபவம். ஆனால் ஆண்டவர் இயேசு வரும்போது பரிசுத்தவான்களோடு நாம் ஒரே நகரத்தாராக மாறும்போது நமக்கு சரீரத்திலும் நாம் அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற ஒரு மேன்மை. ஆகவே தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சுட்டி காட்டுகிறது, we have a father in heaven, our father in heaven, hallowed be thy name என்று வேதம் ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியானால் பரலோகத்தில் நமக்கு இருக்கிற இரண்டாவது அந்த ஒரே தேசத்தில் நாம் பங்குள்ளவர்களாக மாறும்போது ஒன்று இயேசுவை போன்ற ஒரு சாயல், அடுத்தது இயேசுவின் உறவு நமக்கும் கிடைக்கிறது, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். மூன்றாவதாக எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். இப்போ நமக்காக நம்ம பரலோகம் போனால் அங்கே நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இது அந்த சிட்டிசன்ஷிப்பில் அந்த குடியுரிமையில் நமக்கு கிடைக்கின்ற மேன்மை. அடுத்து நான்காவதாக என்னுடைய ஜீவனே அங்கே தான் இருக்கிறது. நான் அந்த ஒரே தேசத்தில் நான் குடியுரிமை கிடைக்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் இந்த கருத்தை வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குருவிகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படியானால் நாம் அந்த தேசத்தில் அந்த குடியுரிமை பெறும்போது நமக்கு கிடைப்பது நம்முடைய ஜீவனே அங்கே தான் இருக்குது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவருடைய கூட மகிமையில் வெளிப்படுவோம். ஆகவே அந்த தேசத்துக்கு அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு நாம் போகும்போது கிடைக்கின்ற 4வது அனுபவம், நம்முடைய ஜீவனே கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த ஜீவனும் வெளிப்படும். 5ஆவதாக நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், அசுத்தாவிகள் பிசாசுகள் உங்களுக்கு பயப்படுகிறது என்று நீங்கள் அல்லது ஓடுகிறது என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்படின்னா அந்த தேசத்தில் எனக்கு என்ன இருக்குன்னா, மை நேம் இஸ் ரிட்டன் தேர், என்னுடைய பெயர் அந்த தேசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த குடியுரிமையால் கிடைக்கின்ற ஒரு மேன்மை. 6ஆவதாக எனக்கு ஒரு மாளிகையை கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படியானால்
அந்த தேசத்துக்கு நாம் போகும்போது அந்த தேசத்தில் பரிசுத்தவான்களோடு பங்கு பெறும்போது we have a mansion, அங்கே ஒரு மாளிகை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஏழாவதாக என்னுடைய சுதந்திரம் பரலோகத்தில் தான் இருக்குது. என்னுடைய சுதந்திரம் பரிசுத்தவான்களோடு ஒரே தேசத்தை நான் பங்குள்ளவனாக மாறும்போது 1 பேதுரு 4-5 வசனங்கள் அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நமக்கு ஒரு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 4-5 வசனங்கள். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பரத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களோடே நான் ஒரே நகரத்தாராக மாறும்போது எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின என்ன நோக்கத்தோடு கர்த்தர் என்னை ரட்சித்தாரோ, என்ன நோக்கத்தோடு என்னை மறுபடியும் ஜனிப்பித்தாரோ, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ஒரு ரட்சிப்பை எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அந்த தேவன் பரலோகத்தில் எனக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் ஏழாவதாக நாம் கவனிப்பது, ஒரு சுதந்திரம் பரிசுத்தவான்களோடு நாம் பங்கு பெறும்போது நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உறவு வரும்போது எபேசியர் 2:19 we are no more aliens or strangers, இனிமேல் நாம் யாரும் அந்நியரோ பரதேசி அல்ல. இரண்டாவதாக மிக அவசியமானது, நீங்களும் நானும் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராக மாறுகிறோம். மூன்றாவதாக அந்த உறவில் கிடைப்பது, நாம் தேவனுடைய வீட்டாராய் மாறுகிறோம். எபேசியர் 2:19 வாசிக்கிறோம், நான் தேவனுடைய வீட்டார். தேவனுடைய வீட்டாரை குறித்து மாம்சத்தில் இயேசுவுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை நாம் மார்க் 3-31 வசனங்களில் வாசிக்கிறோம். மார்க் 3-31 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஹவுஸ் ஹோல்டு, அந்த வீட்டாரை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்து உபதேசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய தாயார், அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிகள் அவரை தேடி வருகிறார்கள். அவர் வீட்டுக்குள் உபதேசம் செய்வதனால் அவர்கள் வெளியே நின்று கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், உடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை தேடுகிறார்கள். உள்ளே போய் சொல்லுகிறார், உடைய தாயார் சகோதரர் வெளியே உங்களை தேடிக்கொண்டு நிற்கிறாங்க. அதற்கு இயேசு சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? தன்னை சூழ்ந்திருந்தவர்களை சுட்டி காட்டி சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாய், எனக்கு சகோதரன் என்று சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா who is the household of God? இந்த மாம்ச குடும்பம் ஒன்று வெளியே நிற்குது, ஆவிக்குரிய குடும்பம் ஒன்று வீட்டுக்குள்ளே நிற்குது. மார்க் 3-31 வரை வசனங்களில் நாம் தேவனுடைய 2 வீட்டை குறித்து பார்க்கிறோம். ஒன்று மாம்சத்துக்குரிய வீடு, அது வீட்டுக்கு வெளியே நிற்குது. ஆவிக்குரிய ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த மாம்சத்துக்குரிய குடும்பத்தை விட இந்த ஆவிக்குரிய குடும்பத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்னுடைய சகோதரனுடைய தாய். அப்படின்னா தேவனுக்கு இயேசுக்கு 2 குடும்பம், ஒன்று மாம்ச குடும்பம், ஒன்று ஆவிக்குரிய குடும்பம். ஆண்டவர் இயேசு அந்த ஆவிக்குரிய குடும்பத்தை தான் உயர்த்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் இணைகிறோம். அதுதான் எபேசியர் 2:19, நாம் இனி தேவனுடைய வீட்டார். அப்படின்னா தேவனுடைய வீட்டார் என்றால் என்ன இருக்க வேண்டும்? வெளியே நிற்கிறாங்களே மாம்சத்துக்குரிய குடும்பம், அவர்களிடத்தில் உள்ள இந்த 3 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். அவர்கள் தேவனை தேடுகிறவர்கள். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்தில் நிலைத்திருந்து ஊழியம் செய்கிறவர் அல்ல, அவர் சுற்றி திரிந்தவர். அதான் அப்போஸ்தலர் 10-38-39 வாசிக்கிறோம். யூதேயா தேசம் முழுவதும், கலிலேயா நாடு முழுவதும், இஸ்ரவேலுடைய எல்லா எல்லைகளிலும் அவரை துரத்தினவர்கள், அவர்களை கல்லறிய விரும்பினவர்கள், அவரை மலையிலிருந்து தள்ள விரும்பினவர்கள், அவரை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் நடுவே அவர் சுற்றித் திரிகிற ஒரு பிரசங்கியார். ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல, இதற்காக புறப்பட்டு வந்தேன் என்று புறப்பட்டு எல்லா இடங்களுக்கும் சென்றவர். இவரை தேடி அவருடைய மாம்ச குடும்பம் இருந்து பாருங்களேன், தேடினார்கள். அது முடிவு என்ன? கண்டுபிடித்து விட்டார்கள்.
தேடினவர்கள் இயேசு இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து விட்டார்களே. அடுத்தது அவர்கள் இயேசுவை கனம் பண்ணுகிறார்கள். இயேசு உள்ள பேசி கொண்டிருக்கிறார். ஸோ மரியன்னை உள்ளே போனால் யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு வெளியே துரத்திடுவாரா? துரத்த முடியாது. ஆனால் அவர்கள் தன்னுடைய மகனை அல்லது அவர்கள் தன்னுடைய சகோதரனை கனப்படுத்துகிறாங்க. அவர் அங்கே உள்ளே பேசி கொண்டு இருக்கிறார். நாம் உள்ளே போய் அதை இடைஞ்சல் உண்டாக்கக்கூடாது, வெளியே நின்று சொல்லி அனுப்புவோம். தே ஆனர் கிரைஸ்ட், கிறிஸ்துவை கனப்படுத்தினவர்கள். மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? வீட்டுக்குள்ளே சொல்கிறாங்க, வெளியே கேட்காதா? வீட்டுக்குள்ளே சொல்கிறார் ஆண்டவர் இயேசு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் சொல்லும்போது அவர்கள் யாரும் உடனே என்ன பண்ணல, கோபித்து கொண்டார்கள் அல்லது இயேசுவை திட்டினாங்க. ஒன்றுமே சொல்ல பாருங்களேன். அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். ஆண்டவர் இயேசு மரியாதை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க தேவ சித்தம் செய்யாதவர்களா? லூக்கா 1:38 வாசிக்கிறோம், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்படித்தானே சொன்னாங்க. தேவ சித்தத்தின்படி தானே கன்னிகையாக இருந்தும் ஒரு கர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படின்னு தேவ சித்தம் செய்யாதவர்களா? அப்படின்னா மாம்சத்துக்குரிய குடும்பத்தினுடைய 3 தன்மைகள். ஒன்று, தேடி கண்டுபிடிக்கிறவர்கள். இரண்டாவதாக, கண்டுபிடித்தாலும் அவர்கள் தேவனை கனப்படுத்துகிறவர்கள். மூன்றாவது, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவனை சகித்துக் கொள்ளுகிறவர்கள். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்கள திருப்பி வந்து வெளியே பார்த்தாரா? இல்லை, பேசி ஒன்றுமே சொல்லப்படலை வேதத்தில். ஆனால் அவர்கள் அதை தாங்கிக் கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. பாருங்களேன், வெளியே நிற்கிற மாம்ச குடும்பத்துக்கே இவ்வளவு இருக்குமானால் ஆண்டவர் இயேசு இதுதான் என் குடும்பம் என்று உள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய குடும்பத்தை சொன்னார, அவர்கள் இன்னும் எவ்வளவு மகிமையாக இருக்கணும். தேடுவதில், கர்த்தரை கனப்படுத்துவதில், கர்த்தருக்காக எதையும் சகித்துக் கொள்வதில் இன்னும் எவ்வளவு உயர்ந்திருக்க வேண்டும். எபேசியர் 2:19 அவர்கள் உறவுக்குள் வருகிறார்கள். அந்த சேரும் ஸ்லாக்கியம் கிடைக்கின்ற மேன்மை, அந்த கிடைக்கின்ற ரிலேஷன்ஷிப். 3 உறவுகள். ஒன்று, நோ மோர் an alien or a stranger. அந்த உறவு கொடுப்பது என்ன? இனி அந்நியனோ பரதேசியோ அல்ல. இரண்டாவதாக, நீ ஏதோ ஒரு நகரத்தை சார்ந்தவன் அல்ல, பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தை சார்ந்தவன். ஒன்று, குடியுரிமை பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறது. மூன்றாவதாக, மிக அவசியமானது, நீ தேவனுடைய வீட்டார். You are the household of God. ஜெபிப்போமா? ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த சேரும் ஸ்லாக்கியம், ஆக்சஸ் டு காட், கர்த்தரை அணுகி சேர்கின்ற அந்த அனுபவம், சிலுவையினால் நமக்கு கிடைத்த மேன்மை, சபைக்கு கிடைத்த மகிமை. அந்த சேரும் ஸ்லாக்கியத்தினால் 2 அனுபவங்களை சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்று உறவு, மற்றொன்று உருவாக்கப்படுதல். இந்த உறவினுடைய 3 தன்மைகளை நாம் கவனித்தோம் எபேசியர் 2:19. ஒன்று, இனிமேல் நாம் அந்நியர்கள் பரதேசி அல்ல, நாம் சுய தேசத்தார். இரண்டாவதாக, நாம் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தார். மூன்றாவதாக, நாம் தேவனுடைய வீட்டார். கர்த்தர் நமக்கு கொடுத்த மேன்மை, சிலுவையினால் நமக்கு கிடைத்த மகிமை. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களுக்கான தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தகப்பனே, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற உங்கள் வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியாக ஜீவனாக மாற வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.